உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். அந்த ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல எப்பயாவது ஒரு தடவையாவது இந்த மாரி யோசிச்சிருக்கீங்களா? நல்லவன் தான் நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். பிகாஸ் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன். லைஃப்ல நல்லவனா இருங்க. ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க. நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. நீங்க நல்லவங்களா இருக்கீங்கன்றதுக்காக உங்களுக்கு யாரும் ஒரு பெரிய பதவியோ, இல்ல பெரிய பட்டத்தையோ குடுக்க போறதில்ல. உங்கள பெரிய இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போறதில்ல. அதுக்கு மாறா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள எந்த வழியில யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும். அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்படின்னும்போது, நம்மளால நோ, இல்ல என்னால பண்ண முடியாது, இல்ல என்னால முடியாதுன்றத சொல்லவே முடியாது. பிகாஸ் நம்ம என்ன நெனைச்சிருவோம்னா, அவங்க என்ன நெனைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளோட அந்த ஒரு லைஃப மத்தவங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம விட்டுடுவோம். நம்ம லைஃப் நம்ம வாழவே மாட்டோம். ஸோ நீங்க அந்த மாரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நல்லவன்லருந்து கொஞ்சமாவது என் லைஃப நான் எப்படி வாழ்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, இப்படி நான் உண்மையிலே பண்றதுனால எனக்கு என்னென்ன பாதிப்பு வருது? அதே மாதிரி சைக்காலஜிக்கலா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதே மாதிரி இத எப்படி ஓவர் கம் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃபேமிலிஸ், நான் உங்க அமிர்தா. இது உங்க அமிர்தா வில்சன் சேனல். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நல்லவனா இருங்க. ரொம்ப நல்லவனா இருக்காதீங்க. அந்த டயலாக் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். நெறைய பேர் இங்க அடிபட்டு, நொந்து, நூடுல்ஸ் ஆயி போய் நம்ம நின்னுட்டுருப்போம். ஆனா, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரிய வரும். என்னால இதுக்கு மேல முடியாது. இதுக்கு மேல என்னால நல்லவனா இருக்க முடியாதுன்றது நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் புரியும். அதுக்கு முன்னாடியே புரிஞ்சிருந்தது அப்படின்னா, இவ்ளோ காயம், இவ்ளோ வலி, இவ்ளோ கஷ்டத்த அனுபவிக்க வேண்டியது இல்லல்ல. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு விஷயத்துலயும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நம்மள யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம நோன்னு சொல்ல முடியாம இப்போ உங்க பாஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பாஸ் வந்து உங்ககிட்ட உங்க பாஸோ, இல்ல உங்க டீச்சரோ, இல்ல உங்க மிஸ்ஸோ, உங்க புரொஃபசரோ வாட்டெவர் இட் உங்களோட வெளி உலகத்துல இருக்கவங்க உங்ககிட்ட வந்து எனக்கு இத செஞ்சு குடு, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, நோ சொல்லணுமா? நோ சொன்னா அவங்க என்ன நெனச்சுருவாங்களோ? நோ சொன்னா ஒரு வேள அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ? சரி நான் எஸ்ஸே சொல்றேன் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய உங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறீங்க. உங்களோட வேலை என்ன? உங்களோட பெர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்றத எதிர்க்க இருக்கவங்களுக்கு புரியாது. நீங்க அத புரிய வச்சிருக்கவும் மாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு அவங்களோட வேலை தான் ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி புரிய வைக்காததுனால தான் அவங்களுக்கு அது புரியல. அவங்க திருப்பி திருப்பி அதையே கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க திருப்பி திருப்பி செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கீங்க. ஈவன் இது ஃப்ரெண்ட்ஷிப்லயும் நடக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து இத என்னால பண்ண முடியாது மச்சான். இல்ல நான் இதால பண்ண முடியாதுடி அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அவங்க என்ன நெனச்சுருவாங்களோ, ஃப்ரெண்ட் வேறல்ல, ஹர்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம என்ன பண்ணிருவோம், சரி ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிருவோம். அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலிலயும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், வெளியாள் இவங்க கிட்டயே இப்படி இருக்கும்போது ஃபேமிலில ரொம்பவே இருப்போம். அவங்க எங்க கஷ்டப்படுத்துருவாங்களோ, நம்பளால அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ, அவங்க கண்லருந்து ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாதுன்றதுக்காக, உங்க கண்லருந்து ரத்த கண்ணீரே வர அளவுக்கு அவங்களுக்காக நீங்க வேலை செஞ்சு குடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் ஏன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடத்துல தான் நீங்க அதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்குன்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. நான் இதுதான் பண்ணுவேன், இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முதல்ல கத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த சைக்காலஜிய தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வளர்ந்து வந்த விதம், நீங்க பார்த்த விதம், நீங்க பார்த்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸட கொண்டு வந்துருச்சு. இன்னொருத்தவங்களுக்கு விட்டு குடுத்தா தான், இன்னொருத்தவங்கள வாழ வச்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாரி இந்த நெறைய பேர் கூட சொல்லுவாங்க, "வெளி பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயலாக்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு நீங்க முதல்ல உங்களுக்கான டைம், உங்களுக்கான விஷயத்த நீங்க வேல்யூ பண்ணா மட்டும் தான், மத்தவங்க உங்கள முதல்ல வேல்யூவே பண்ணுவாங்க. ஸோ இந்த நம்ம கேட்டு வளர்ந்த விஷயம், அதே மாதிரி உங்க சின்ன வயசுல இப்போ உங்களுக்கு தம்பி, இல்ல தங்கச்சி அந்த மாரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு குடுப்பா,
அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடு. ஏன்னா அவங்க உன்னோட வயசுல சின்னவங்க தானே. ஸோ நீ விட்டு கொடு. இதை விட உங்களோட பெரியவங்களா இருந்தா பெரியவங்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடு. இப்படி எல்லாருக்கும் விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடுன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கைய மொத்தமா நீங்க எல்லா இடத்துலயும் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அதனாலதான் நீங்க நல்லவங்களாவே தெரியுறீங்க. உங்களுக்கு யார்கிட்டயுமே போய் நோன்ற வார்த்தையே சொல்ல முடியல. நோ சொல்ல முடியாம எல்லா விஷயத்திலயும் நீங்க ஏமாந்துட்டே இருக்கீங்க. ஸோ நீங்க ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கணும். உங்க மைண்ட்ல இருக்க அந்த எண்ணத்த முதல்ல மாத்தணும். அத எப்படி மாத்துறது? என்னென்ன ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்பள்ல நெறைய பேரால பண்ண முடியாது. அதே மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் டூ சே நோ. ஆமாங்க. முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்களா? இல்ல என்னால முடியாது அப்படின்றத சொல்லி பழகுங்க. இது எடுத்த உடனே வரவே வராது. நம்ம என்ன நெனைப்போம், நம்ம மைண்டுக்குள்ளேயே அவங்க சொன்ன உடனே 1008 கேள்விய நம்ம நெனைச்சுப்போம். நம்ம நெனைச்சுட்டு அவங்க அப்படிலாம் நெனைச்சுருவாங்களோன்னு சொல்லி நம்ம எஸ்ன்னு சொல்லிடுறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க அப்படிலாம் நெனைக்காம இருந்தாங்கன்னா, நீங்களே தானே மாட்டிக்கிறீங்க அது உள்ள. ஸோ நீங்க அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான். "இல்ல என்னால முடியாது. எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு." அத நீங்க ஹார்ஷா சொல்லணும்னு அவசியம் இல்ல. சிரிச்சுட்டே கூட சொல்லலாம். இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்னா, நிதானமா கூட சொல்லலாம். எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்க ஈஸியா சொல்லலாம். "இல்ல மச்சான் என்னால முடியாது. இல்லடி என்னால முடியாது. என்னால பண்ண முடியாது. ஸோ சாரி என்னால இது இன்னைக்கு செய்ய முடியாது." அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா சொல்லிடலாம். அத விட்டுட்டு நீங்க போட்டு கஷ்டப்படுத்தி உங்களையே நீங்க கஷ்டப்படுத்திக்கணும். முதல் விஷயம் நோ சொல்ல கத்துக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் அ பவுண்டரீஸ். இது நம்மள்ல நெறைய பேரு மத்தவங்க கிட்ட நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அதாவது நல்லவங்களா இருக்கவங்க கிட்ட இது இருக்காது. இந்த நல்லவங்களா இல்லாம சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இத பார்த்திருப்போம். தனக்குன்னு ஒரு பவுண்டரீஸ செட் பண்ணியிருப்பாங்க. இத தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் அத தாண்டி அவங்க கொண்டு போகவே மாட்டாங்க. அதுக்குள்ளேயே தான் நிறுத்தி, இத தாண்டி நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க. ஸோ அத தாண்டி அவங்களால போக முடியாததுனால, அவங்க கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அது என்ன வேணா இருக்கலாம். அது ஸ்டார்ட் ஆகும்போதே, இதுதான் என்னோட பவுண்டரீஸ் அப்படின்னு சொல்லி நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, அத தாண்டி யாரும் வந்து உங்ககிட்ட பேச போறதில்ல. உங்களுக்கு நீங்க ஒரு வலை போட்டுக்கிட்ட மாரி இருக்கும். அந்த வலைய தாண்டி யாருமே வந்து உங்கள கேட்கவும் மாட்டாங்க. ஸோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரீஸ செட் பண்ணுங்க. 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஏன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண சொல்றேன்? நான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உணர்ச்சிகள முதல்ல மதிக்க ஆரம்பிங்க. இப்ப என்னோட தாட் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்? நான் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல, மத்தவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறது தான் உங்களோட முட்டாள்தனம். அத தான் மத்தவங்க யூஸ் பண்ணி உங்கள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க முட்டாள் ஆகக்கூடாது அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, இன்னமும் என்னோட வாழ்க்கையில நான் ஏமாந்துட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, உங்கள நீங்க முதல்ல வேல்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள நீங்க வேல்யூ பண்ணாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். நீங்க உங்கள ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட விஷயம் எனக்கு முக்கியம். என்னோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். என்னோட ஒப்பீனியன் எனக்கு முக்கியம். அப்படின்றத முதல்ல சொல்லி பழகுங்க. என்னோட ஒப்பீனியனுக்கு தான் நான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுப்பேன். ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, என்னோட வாழ்க்கையில இத தான் பண்ணுவேன். இத தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மத்தவங்க என்னதான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும், என்னோட முடிவு தப்பாவே இருந்தாலும் சரி, நான் அத தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லி பழகுங்க. இல்ல இதெல்லாம் என்னோட மைண்ட்ல என்னால வச்சுக்க முடியாது. ஏதாவது சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடியும் உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. இத செய்யறதுனால நான் சந்தோஷமா இருக்கேனா? இத செய்யறதுனால நான் சந்தோஷமா இல்லன்னு உங்க மைண்ட் உங்களுக்கு சொல்லுச்சு அப்படின்னா, அப்போ அந்த விஷயத்த தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களயே நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதே மாரி சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆன்ஸர் நோவா தான் இருக்கும். நம்பளயே நம்ம கன்வின்ஸ் பண்ணி இல்ல, இல்ல எஸ் சொல்லு, எஸ் சொல்லுன்னு நம்பளே கன்வின்ஸ் பண்ணி எஸ் சொல்லிடுவோம். ஸோ அத தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆன்ஸர் என்னவோ அத ப்ரிஃபர் பண்ணி உங்களோட ஆன்ஸர நீங்க பெரிய விஷயமா பார்த்து, அதுக்கப்புறமா நீங்க எல்லார்கிட்டயும் ரிப்ளை குடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பீயிங் நைஸ் அப்படின்றது உங்களோட லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் உங்கள கெட்டவங்களா மாறுங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சமாவது உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி, உங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு நீங்க மதிப்பு குடுப்பீங்க. இதுக்கப்புறமும் நீங்க சோகத்திலே இருக்க மாட்டீங்க. நான் வந்து நல்லவனா இருந்தேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன். ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்களோட டைம நீங்க பெருசா வேல்யூ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.